ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல். இந்த டிசைனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைனை இப்போ நம்ம ஜடைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் வேணால் சின்னதாக, பெரிய சைஸ் வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஊசியும் நூலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வேணி டிசைன் ஃபஸ்ட்டு கட்டிக்கோங்க. இந்த டிசைன் எப்படி கட்டுறதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கட்டிட்டு இதை அட்டையில் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். ஏற்கனவே தைச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அட்டையை எடுத்துக்கோங்க. அது மேலே பூ வச்சுட்டு ரெண்டு ஜாயிண்டிங் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும். இதை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல தைச்சிக்கோங்க. இப்போ தான் ஸ்டெப்பாக நிற்கும். எப்படி தைக்கிறேன்றதை பாருங்கள். நம்ம ஏற்கனவே பூ கட்டியிருக்கோமே, அந்த நூல் மேலே தான் இந்த நாட்டு வரணும். நம்ம ஊசியில் போகிற நாட்டு அது மேலே தான் வரணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் விட்டுட்டு இந்த சைடில் எடுக்கணும் ஊசியை. நம்ம பூ கட்டின அந்த லைன் வந்திருக்கே, அந்த லைனை ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். நல்லா பாருங்கள். ஒரு நாட் போட்டாச்சு. எங்கே தைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுற்றி தைச்சிட்டே வரணும். டைட்டாக தைச்சிக்கோங்க. இதுக்கு சென்ட்ரலில் நீங்கள் எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வீடியோவோட ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் சிங்கிளாகவும் வச்சுக்கலாம். இதை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம முடியோட லென்த் எவ்வளோ இருக்கோ அத்தனை ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்னோடய தங்கச்சி பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜடை ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முல்லைப்பூவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதை எந்த பூவில் வேணாலும் தைக்கலாம். என்னென்ன பூவிலெல்லாம் கட்டியிருக்கேன்னு நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நந்தியாவட்டை 2 அடுக்காகவும் கட்டியிருக்கேன் நான். நந்தியாவட்டையோட ஜடையெல்லாம் குறைஞ்சது ஒரு 2000 3000 அந்த மாதிரி வரும். நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதை நம்ம சேனலில் இருக்கிற எல்லா பூவுமே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதை எப்படி தைச்சிருக்கேன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது ஃபுல்லாக நிறைய நாட் போடணுன்னு இல்லை. உங்களுக்கு எத்தனை நாட்டில் கரெக்டாக நிற்கிதுன்னு பாருங்கள். பூ ஆடாமல் நிற்கிதான்னு பாருங்கள். அந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஃபுல்லாக தைச்சிட்டு சென்டரில் நம்ம ரோஸ் வச்சு தைக்க போகிறோம். உங்களுக்கு ரோஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சாமந்திப்பூ எல்லா கலர்லேயும் இருக்குது. இந்த சாமந்திப்பூ கூட வச்சுக்கலாம் நீங்கள். நான் இந்த மாதிரி எல்லா பூவிலையுமே ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். காக்கடா மல்லியோ கனகாமரமோ 2 அடுக்காக வச்சு கட்டிட்டு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஜடைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரோஸை வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஆடாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. ஊசி இருக்கிறதால கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னொரு நாட் போட்டுட்டு பின்னாடி அட்டையில் இன்னொரு நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க நூலை. அவ்வளோதான், முடிஞ்சிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே தைச்சிடலாம் நம்ம இதை. இந்த வேணி டிசைன் நிறைய வேணி டிசைன் இருக்குது. நம்ம வேணி டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜடையும் தைச்சிக்கலாம். இதை வேணியாக கட்டி மேலே வச்சுட்டு கீழே இந்த ரவுண்ட் டிசைன் வச்சா இதுக்கு மேட்சிங்காக கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு திக்கான ஒரு நூல் எடுத்துக்கோங்க நம்ம ஜடையில் கட்டுறதுக்காக. பாருங்கள், திக்கான ஒரு நூல் எடுத்து அதை ஊசியில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இதை நம்ம வந்து இப்போது அட்டையோட இந்த எட்ஜில் குத்தி அந்த எட்ஜில் வெளில எடுக்கணும்.
அப்போ தான் இது நம்ம ஜடையில் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜடையில் வச்சியும் கட்டிக்கலாம், நம்ம முடியில் வச்சு கட்டினாலும் அழகாக தான் இருக்கும். அது முடிக்கு தனியாக முடிக்கு மட்டுமே கூட யூஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் நம்ம வேறு ஏதாவது பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு கட்டிடுங்க. பாருங்கள், நான் இன்னொரு டிசைனும் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், கலர் கலராக நீங்கள் ரோஸ் வச்சுக்கலாம். நான் இதில் சம்பிங் வச்சு சைடில் தைச்சிருக்கேன். அதுக்கு நடுவில் இதை வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஜடை இதுதான் அட்டை வச்சு சைடில் சம்பிங்கி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைச்சிட்டு நடுவில் நம்ம அந்த பூ எல்லாத்தையும் வச்சுட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபைனலி ஜடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த ஜடையை. இந்த மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.